வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம 21 to 30 வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல 31 to 40 வரைக்கும் பார்க்கலாம். அப்போ டோட்டலா நம்ம 40 முடிச்சிருவோம். ஓகேவா? வீக்லி 20 பார்த்தாலும் பொறுமையா பார்த்துட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு சொற்பொரு கலை சொல்லி நிறைய பர்டனா இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனா கூட இது 400 தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இது பாருங்க, ஊழ்வினை தான் காரணம். நான் ஊழ்வினைனா போன கிளாஸ்ல என்ன சொன்னேன்? ஊழ்வினைனா தலை விதி அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? தலைவிதி. இப்போ நான் இதோட கதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு முயற்சி இல்லை, நோ முயற்சி. ஆனா அவர்கிட்ட செல்வம் பெருகுது. ஓகேவா? செல்வம் பெருகிட்டே போகுது. ஒருத்தர்கிட்ட பயங்கரமான முயற்சி இருக்கு. ஆனா அவர்கிட்ட ஒரு செல்வமும் சேர மாட்டேங்குது. ஓகேவா? கஷ்டப்படுறாரு பயங்கரமான செல்வம் சேரல. இந்த ரெண்டுக்குமான காரணம் அவங்களுடைய தலைவி விதி, அவங்களோட கர்மா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஊழ்வினை தான் காரணம், தலைவிதி தான் காரணம். இதுதான் கோர் சப்ஜெக்ட். ஓகேவா? இங்க பாருங்க, அந்த பழமொழி கொடுத்துருக்காங்க. ஆகாதார்க்கு ஆகுவது இல். ஆகாதார்க்குன்னா இல்லாதவங்களுக்கு, தலைவிதி இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு, கரெக்டா இல்லாதவங்களுக்கு ஆகுவது இல். நடக்க போறது எதுவுமே கிடையாது, இல் அப்படின்னு அர்த்தம். அவன் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவனுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆகும் சமயத்தாருக்கு ஆழ்வினையும். ஆகும் சமயத்தாருக்குன்னா அவனுக்கு நடக்கும்னு அவன் தலைவிதி இருந்துச்சுன்னா, ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆழ்வினையும் வேண்டாமாம். வேண்டாவாம் அப்படின்னா என்ன? வினைன்னா என்ன? செயல். அவன் எந்த செயலும் செய்யவே தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் அவனுக்கு என்ன காரணம்? ஊழ்வினை தான் காரணம். அப்போ இப்படியே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், அந்த கதையோடயே லிங்க் பண்ணிக்கலாம். ஆகாதாருக்கு ஆகுவது, ஆகும் சமயத்தாருக்கு ஆகாதார் சமயத்தாருக்குன்னு பிரிச்சு நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், லிங்க் பண்ணி. இதுதான் நான் உள்ள சொல்லியிருக்கேன், படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்க பாருங்க, சுருக்கமா கொடுத்துட்டாங்க பாருங்க. செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வாய்ப்பனே எனக்கு என்பது கருத்து. ஆகாதற்கு ஆகுவது இல். ஓகேவா? நம்ம தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம், சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி. அவுட் சோர்ஸ் பேட்ச், வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் நமக்கு புது கான்செப்ட் என்னென்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ ஆக்சுவல் ஃபீ 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, 32 முற்கனின் புத்தி மாறுவதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் தான் ஆராய்ஞ்சு தான் உணர்ந்த கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தையும் உணராத முற்கன். முற்கன்னா யாருங்க? கடுஞ்சொல்லு பேசுறவன், ரொம்ப அறிவல்லாம இருக்கிறவன், பிடிவாதமா இருக்கிறவன். ஓகேவா? அந்த மாதிரிதான் முற்கன். ஓகேவா? தான் ஆராய்ஞ்ச தான் படிச்ச கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தையும் உணராத ஒரு முற்கன் அவன்கிட்ட எந்த எந்த வார்த்தையும் போய் அவன்கிட்ட எடுத்து உரைக்காதீங்க, எதையும் போய் அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா முற்கன் தான் கொண்டதையே மீண்டும் மீண்டும் பற்றிக்கிறவன். நான் சொல்றதுதான் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி அவன் பிடிவாதக்காரன் மாதிரி தான் இருப்பான். அது எது போல அப்படின்னா, நீல நிறத்துல உண்டான ஒரு பொருள் எப்பவுமே தன்னுடைய நிறம் மாறுபடாது, தன் நிறம் பிரிஞ்சு போகாது அதை விட்டு, அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆகாதே உண்டது நீலம் பிரிது. அந்த நீல கலர்ல ஒரு பொருள் இருக்குன்னா அதுல இருந்து அந்த கலர் பிரிஞ்சு போகாது இல்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் மீனிங். ஒத்த கருத்துனா ஒத்த கருத்திலேயே இருப்பான். ஒத்த அப்படின்னா ஒத்த அப்படின்னு ஞாபகம், ஒத்த கருத்திலேயே இருப்பான். ஓகேவா? அவன் எப்படிப்பட்டவன்? நம்ம கதையாவே படிச்சுட்டோம், அதனால நமக்கு ஷார்ட்கட்டே இங்க தேவைப்படாது. ஓகேவா? ஒத்த கருத்தா இருக்கிறவன் எப்படி? ஆகாது, அவனுக்கு ஆகாது. எந்த மாதிரின்னு சொல்ல வராங்க? அந்த நீலம் எப்படி அதுல இருந்து பிரிஞ்சு போகாதோ அந்த மாதிரி. அவன் யாருன்னா முற்கன். ஓகேவா? முற்கன் புத்தி மாறாது. ஓகே, கொடியவன் செய்வது செயலாகாது. இங்க கொடியவன்ங்கிறது யார சொல்ல வராங்கன்னா செயல்திறன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். செயல்திறன் இல்லாதவன் செய்யறது ஒரு செயலாகாது. ஓகேவா? கொடியவன்கிறத அவங்களதான் மீன் பண்றாங்க. ஓகேவா? ஒரு நல்ல செயலா இருக்கான், ஒரு 2% இருக்கான், அவனால நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல அந்த ஒரு செயலை கொடுத்தா அவனால செய்து முடிக்க முடியும். இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அந்த செயலை கொடுத்தா அந்த கெப்பாசிட்டியே கிடையாது, அவனால அந்த செயலே செய்ய முடியாது. 2 பேர்ட்டையும் ஒரு வேலை போகுது. இவன் கெப்பாசிட்டி இருக்கு, இவன் செஞ்சு முடிச்சிடறான். இவனுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இவன் செஞ்சு முடிக்க முடியல. அப்போ இவனால ஒரு காரியம் கை கூடும், இவனால ஒரு காரியம் கை கூடாது. இததான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்ல வராங்க. ஓகேவா? அதை எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு செயல்திறன் இல்லாதவன் ஒரு செயலை செய்யறது கை கூடாது. அது எது போன்றது அப்படின்னா, இங்க பாருங்க, நந்துழுதது
எல்லாம் கணக்காகுமா அப்படின்னு கேக்குறாங்க. நந்து உழுததுன்னா நத்தை, ஓகேவா? நத்தை. இப்போ நத்தை வந்து மணல்ல போடுறது நீங்க பாருங்க, வீடியோ போட்டு பாருங்க. இப்படியே உழுதுட்டே போற மாதிரி போகும், பொறுமையா போகும். இது உழுத மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நிலத்தை உழுகுறாங்களே அதே மாதிரி உழுதுட்டே போகும். அதனால நத்தை உழுதது வந்து இப்ப நம்ம செய்யற அந்த உழவு மாதிரி ஆகுமா? அதுக்கு இதுக்கும் ஈடு ஆகுமா? கிடையாது. நம்ம செய்யற உழவுக்கும் நத்தை இது பண்றதுக்கும் உழவு ஆகாது. உழவுன்னு சொன்னாலும் அது உழவாகாது, அதுக்கு ஈடாகாதுப்பா. அந்த மாதிரிதான் செயல்திறன் இல்லாதவன் செய்யற செயல் வந்து அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, தந்தொழில்னா அந்த செயலை செய்யக்கூடியவன், ஓகேவா? ஆற்றும் தகைமையானா அது செய்யக்கூடிய அந்த திறன் இருக்கவன் செய்வன. வெண்தொழிலாருன்னா அதுக்கு ஆப்போசிட், அது செய்ய தெரியாதவன். தந்தொழில்னா அந்த தொழிலை செய்ய தெரிஞ்சவன், அதுக்கு ஆற்றும் அந்த திறமை இருக்கிறவன். இங்க வெண்தொழில்னா அது செய்ய முடியாதவன். அப்படின்னா அய வெகுளி கட்கு அப்படின்னா வெகுளினா அந்த அறியாமையில தான் இருப்பான். அவனால வந்து கட்கு கூடுமான கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அது எது போன்றதுன்னா ஆகுமோ நந்துழுத மாதிரி தான்ப்பா அது கணக்கு அப்படிங்கிறாங்க. அதனால அந்த கொடியவன் செய்யற செயல் வந்து ஒரு செயலா மதிக்க முடியாதுங்கிறோம். நம்ம அந்த கதையை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஈஸி தான். அந்த கதையை சொல்லி பார்த்து இது உள்ள ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். 3 நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து பொய்யை போக்கும் வழி. இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு அரசன் இருக்காரு, ஓகேவா? ஒரு அரசன் இருக்காரு, ஒரு அமைச்சர் இருக்காரு. ஒருத்தன் வந்து ஒரு பொய்யன் இருக்கான், ஓகேவா? ஒரு பொய்யன் இருக்கான். பொய்யன் ஒரு எதுக்குமே மதிக்கத்தக்காதவன், ஓகேவா? மதித்து கொல்லப்பட தகுதி இல்லாதவன், ஓகேவா? ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்க முடியாதவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு பொய்யன் வரான், அரசன்ட்ட வந்து பொய்யா சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அரசனும் அது நம்புறாரு ஒரு கட்டத்துலன்னா, அது அறிவுடைய ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரசனுக்கு வந்து எடுத்துரைக்கணும். இது பொய் அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கணும். ஒரு அறிவுடைய அமைச்சரா இருந்தா அது எடுத்துரைப்பாரு. ஒரு அறிவில்ல சரி ஒரு அறிவுடைய அமைச்சரா இருந்தா அது கண்டிப்பா பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இது எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அறிவுடையவங்க வந்து அரசருக்கு அறிவுறுத்துவாங்களே தவிர, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம்னா இந்த கால் 2 கால் இருக்கும். ஒரு கால் ஆடும், இன்னொரு காலும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த பொய்யனோட சேர்ந்து அந்த அமைச்சரும் வந்து அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் மாதிரி ஆட மாட்டாரு. அந்த அமைச்சரை நல்ல அறிவுடைய அமைச்சரா இருந்தா அந்த அரசனுக்கு சொல்லி தெளிவுபடுத்துவாரு. பொய்க்கால் குதிரை மாதிரி அந்த பொய்யனோட சேர்ந்து ஆட மாட்டாருங்கிறத கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இங்க பாருங்க, பொருள் அல்லாருன்னா ஒரு பொருட்டா மதிக்கப்படாதவன். கூறிய பொய் குரல்லைன்னா அவன் சொன்ன அந்த பொய்ய, ஓகேவா? வேந்தன்னா வேந்தன் பாக்குறான் அப்படின்னா சரி அவன் சொல்ற அந்த பொய்ய வந்து வேந்தனுக்கு வந்து நம்ம எடுத்துரைக்கணும். இதுதான்ப்பா கரெக்ட், இது வந்து நீ நம்பாதன்னு சொல்லி தெளிவா எடுத்துரைக்கணும். அதை விட்டுட்டு அவனும் வந்து அந்த பொய்க்கால் மாதிரி ஆட மாட்டான். நல்ல அறிவுடையவனா இருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டான். பொய்க்காலே போன்று அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் ஒரு பொய்ய போக்குறதுக்கான வழி. 3 லிங்க் ஆயிடுச்சு பாருங்க. பொய்ய போக்குறதுக்கான வழி என்ன? ஒரு அரசர் வந்து பொருள் அல்லாம ஒருத்தவன் பொய் பேசுறான் அப்படின்னா, ஒரு பொருட்டை மதிக்கப்படாதவன் ஒரு பொய் பேசுறான் அப்படின்னா அது வேந்தன் வந்து அறியற மாதிரி சொல்லணும். அவனும் அந்த பொய்யனோட சேர்ந்துட்டு பொய்க்கால் மாதிரி ஆடக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து மக்களின் அன்பு. அதாவது ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருக்கணும். ஓகேவா? அப்போ அவனுக்கு மக்களோட ஆதரவு அவனுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அவனை நோக்கி எவ்வளவு பெரிய படை வந்தாலும், எவ்வளவு பெரிய படையா வந்தாலுமே அந்த மக்கள் ஆதரவு இருக்கனால அவன் ஈஸியா அதை வீழ்த்திடுவான். அது எப்படிப்பட்டது அப்படின்னா எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, 1000 காக்கைக்கோர் கல் அப்படின்னு கூட பழமொழி சொல்லுவாங்க. 1000 காக்கை உட்காந்துருக்குன்னு ஒரு கல் அடிச்சாவே எல்லாம் பறந்துட்டான். அந்த மாதிரி அவன் வந்து அப்படி வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் இதுல சொல்ல வராங்க. நல்லா பாத்துக்குங்க. இங்க பாருங்க, இங்க நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நல்லத்த வேந்தன்னா நல்ல மனசுடைய ஒரு வேந்தன் வந்து மக்கள்கிட்ட அன்பா இருப்பான். அப்ப இந்த 2 லிங்க் ஆயிடுச்சா? மக்கள்கிட்ட அன்பா இருப்பான். அது வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வராங்கன்னா 1000 காக்கைக்கு ஒரு கல், ஓகேவா? அந்த மாதிரி அவனுக்கு எவ்வளவு பகை வந்தாலும் ஈஸியா அடிச்சு அவன் நொறுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆராய்ந்த பின் நம்புங்கள். ஒருத்த வந்து நம்மகிட்ட வந்து ஒருத்தன் அன்பானவன் இருக்கான்னு வச்சுங்க. அன்பானவன் இருக்கான், அன்பில்லாதவனா இருக்கான். ஒருத்தன் அன்பில்லாதவனா இருக்கான், நம்மகிட்ட பழகிறவன். அவன் அன்பா இருந்தாலும் சரி, அன்பில்லாதவனா இருந்தாலும் சரி, அவனை முழுசா ஆராய்ஞ்சு அவன் மேல நம்பிக்கையோ உறுதியோ கொள்ளணும். அது இல்லாம ஸ்பீடா போயிட்டு அவனை நம்பி ஒரு செயல்லையோ எதுலயோ அவனை நம்பிடக்கூடாது, நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? யாரா இருந்தாலும் அவனை ஆராய்ஞ்சு அவனை நம்பு, அவனை உறுதிப்படுத்து. இல்லாம அவனை விரைவா போய் அவனை வந்து நம்ப வேணாம். அது வந்து உனக்கு தான் பாதிப்பா போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆராயாம நீ ஒரு விஷயத்த இது பண்ற, அவனை நம்புற அப்படின்னா விழிந்து விடும். விழிந்து விடும்னா விரைந்து கெடும். ஓகேவா? இதுதான் இதுக்கான மீனிங். விழிந்து விடும்னா விரைந்து கெடும். இங்கேயும் பாருங்க, விழிந்து விடும் வருது, இங்கேயும் விழிந்தாரே அப்படின்னு வருது. இந்த மாதிரி வந்து விழிந்துனா என்னங்க? விரைந்து கெடும். அதனால நீங்க ஆராய்ஞ்சு நம்புங்க அப்படின்னு ஞாபகம். இதுக்கான மீனிங் படிச்சுக்கங்க. விரைந்து கெடும்ட்டு. இப்ப விழுந்து விடும்னா விரைந்து கெடும். இங்கேயும் விழிந்தாரே போல் அப்படின்னு இருக்கு. அப்ப விரைந்து கெட்டுரும் ஆராயாம நம்புனீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஈஸியா லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து
ஏவியது செய்யாத ஊழியர். அதாவது அரசன் அவனுடைய சுற்றத்தார்கிட்ட வந்து சொல்றான், அவன் ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்ட சொல்றான், இந்த செயலை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறான். ஓகேவா? அப்படி அவன் கட்டளை இட்டான் அப்படின்னா நம்ம ஊழியனா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம நிறைவேற்றணும். உயிரே கொடுத்தாச்சு அதை நிறைவேற்றணும். அது இல்லாம நம்ம சும்மா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் பண்ணல, அதை பண்ணல, இது பண்ணலன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வராங்கன்னா, ஆள் தான் பெரிய மரம். ஓகேவா? ஆள் தான் பெரிய மரம். இல்ல ஆள் பெரிய மரம் கிடையாது, ஆலமரம் பெரிய மரம் கிடையாது. பூல் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்ற மாதிரி. ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு சொல்லிடணுங்க. அதை விட்டுட்டு இல்ல இது அதுன்னு சொல்லி நுண்டி சாக்கு சொல்லக்கூடாதும்பாங்களா, அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? சிம்பிள், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அரசனுக்கு ஒரு கட்டளை இடுறான்னா அது செஞ்சிடணும், உயிரே கொடுத்தா செஞ்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி அதை மழுப்பக்கூடாது, அதை நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடாது. அது வந்து இப்படிப்பட்டதுன்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, எம்மரிது செய்க எமக்கென்று செய்யன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றான் அப்படின்னா வேந்தன், அது வந்து நம்ம செஞ்சிடணும். அது செய்யல அப்படின்னா எப்படி? இந்த ஆலமரத்தை காமிச்சு அது நுண்டி சாக்கு சொல்றவன் ஆலமரத்தை காமிச்சு நம்ம பெருசுன்னு சொன்னாலும் இல்லப்பா பூல்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மாதிரி தான், அதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஏவியது செய்யாத ஊழியன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. மூணையும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம், ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பனை போல செய்யும் உதவி. அதாவது நமக்கு நம்மளுடைய சுற்றத்தார் இருக்காங்க, நம்மளுடைய சுற்றமே நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. நம்மளுடைய சுற்றத்தார் நம்ம உறவினர்கள் தான் நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வளர்த்துருப்பாங்க. இங்க பாருங்க, பாதுகாத்து வளர்த்தருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து பாதுகாத்து வளர்த்தவங்க அவங்களாதான் இருப்பாங்க, நம்ம சுற்றத்தார் உறவினர். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு துன்பம், அவங்களுக்கு ஒரு பசி துன்பம், அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா அப்ப போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்கேயாச்சும் இருந்து ஒருத்தன் புதுசா வருவான், அவனுக்கு போய் இப்ப புதுசா எங்கேயாச்சும் ஊர்ல இருந்து வராங்க தான தர்மக்கு, அவனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணினா அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா கரிய பனை போலும் தன்மையை உடையதாகும். அதாவது இப்போ ஒரு பனைமரம் வைக்கிறீங்க, பனைமரம் வளர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பனைமரம் நெட்டு வச்சவனுக்கு அது பயன் கொடுக்காது. ஓகேவா? அந்த மாதிரிதான் நெட் வச்சவனுக்கு பயன் கொடுக்காது. பின்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரவனுக்கு எப்படி பயன் கொடுக்குமோ அந்த மாதிரி நெட்டு வளர்த்தவன் கஷ்டப்பட்டு வளர்த்தவனுக்கு ஹெல்ப் பண்ணாம எவனுக்கோ போய் ஹெல்ப் பண்றீல, அது வந்து இதோட ஒப்பிடுறாங்க, இந்த பனைமரத்தோட ஒப்பிடுறாங்க. கரிய பனை போலும் தன்மை உடையதாகும். அதனால நம்ம சுற்றத்தார் உறவினர்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே? இவங்க பாருங்க, கரும்பனை. பனைனா பனையில வந்து நுங்கு வருமா, அது நம்ம என்ன பண்ணுவோம், விரும்பி அடைவோம், சுற்றத்தாருக்கும் வாங்கி கொடுப்போம். நாமளும் வந்து பனையை விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம். பனைனா நுங்கு, இங்கேயும் பனைன்னு வருது, அப்போ ஈஸியா இந்த பனை பிடிச்சிடலாம், விரும்பி அவங்களுக்கு அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் பனை போல் செய்யும் உதவி. பனைமரத்தை நெட்டு வச்சுன்னு பயன் கொடுக்காது, பின்னாடி அவனுக்கு பயன் கொடுக்கும். ஓகே? அடுத்து எளியவர் கண்ணீர் வலியவனை அளிக்கும். ஓகேவா? ஒருத்தன் ஒரு ஊர்ல வந்து பலமான ஆள் இருக்கான், வலியவன். ஓகேவா? இவன் தான் பலமான ஆள் ஒருத்தர் இருக்கான். எளியவன் ஒருத்தர் இருக்கான். எளியவனா அவனால வந்து அவனுக்கு சக்தி இல்லை, ஒரு எளியவனா ஏழையா இருக்கான். இந்த வலியவன் வந்து என்ன பண்றான், இந்த எளியவன் இவன் ஏழைன்னு சொல்லி இவனை ஏழை, இவன்கிட்ட பலம் இல்லைன்னு சொல்லி இந்த வலியவன் போய் அந்த எளியவனை தாக்குனா அப்படின்னா அவங்கனால வந்து பின்னாடி பதிலுக்கு இவங்கனால எதுவுமே பண்ண முடியலனாலும் இவங்க விடுற கண்ணீர் இருக்கு பாருங்க, இந்த எளியவன் கண்ணீரே போதும் அந்த வலியவன் எவ்வளவு பெரிய பலமான ஆள் இருந்தாலும் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்மகிட்ட பலம் இருக்கு, நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மகிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன்றும் இல்லாத அந்த மக்களை போய் நம்ம டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து வற்புறுத்தணும் அப்படின்னா அவங்க விடுற கண்ணீரே போதும், அவங்க திருப்ப எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சிம்பிளா புரிய வைக்கிறாங்க, பாத்துக்குங்க. இது நம்ம பார்த்தாவே புரிஞ்சிருங்க. ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவை அவருக்கு கூற்றமாய் வீழ்த்து விடும். அந்த அழுத கண்ணீரே போதும், அவனை வீழ்த்திடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தோற்றத்தால் சொல்றாங்க பாருங்க, தோற்றத்தால் பொல்லாருன்னா வலிமையா, தோற்றத்துல பாக்குறப்ப அப்படியே ஜிம்பாடி மாதிரி அப்படியே வலிமையா இருக்கான். பொல்லாருன்னா பொல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, வலிமையா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், துணை அல்லார்னா ஒரு துணையும் இல்லாம இருக்கிறான், அவங்கள போய் நல் கூர்ந்தார் அப்படின்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றவங்க அவர் அழுத கண்ணீரே போதும், அவரை வீழ்த்திடும். அதை என்ன சொல்ல வராங்க, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கற்றவர் எந்நாட்டிலும் சிறப்புடையவர். இது நமக்கு ஸ்கூல் புக்லயே வருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசியும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுன்னா வேண்டுவது இல். ஓகேவா? கற்றவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு தாங்க. ஓகேவா? நல்லா படிச்சு ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஆளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போறாங்கன்னா அவங்க வந்து இப்ப நம்ம எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போறோம்னா சாப்பாடு எடுத்துட்டு போவோம், எங்க வெளியே போறோம்னா சாப்பாடு எடுத்துட்டு போவோம், எங்க போய் கடையில சாப்பிடுவோம். ஆனா எங்க கற்றவங்க நல்ல மதிப்பு மிக்க ஆள்னா எங்க போனாலும் அவங்க வந்து சாப்பாடோ உணவோ எதுவுமே எடுத்துட்டு போக தேவையில்லை, அவங்க எங்க போனாலும் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு விருந்து அளிப்பாங்க அப்படிங்கறத இதோட கோர் சப்ஜெக்ட். ஓகேவா? ஆற்றுன்னா வேண்டுவது இல்.
ஆற்று உண்ணானா ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும். ஆறு கூட்டல் உணா இதுல புக்லயே பிரிச்சு எழுதியிருப்பாங்க. ஆறு கூட்டல் உணா. ஆறுனா வழி. ஓகேவா? உணானா உணவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வழிநடை உணவு. வழிநடை உணவுனா என்ன சொல்றாங்கன்னா கட்டு சோறு தான். நம்ம எடுத்துட்டு போறோம்ல சாப்பாடு. போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்துட்டு போறோம். அதான் வழிநடை உணவும் போறோம். நம்ம கட்டிட்டு போற சோறு தான் வழிநடை உணவு. அந்த மாதிரி வழி உணவு வேண்டுவது இல் அப்படின்னா இல்ல வேணாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கற்றவங்களுக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம 31 to 40 இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். டக்கு டக்குன்னு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல்லனா கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். பாருங்க ஆற்றுனானா வலிக்கு உதவும் கட்டு சோறுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மதிப்புமிக்க நல்லா படிச்சு இருக்கிறவங்க எங்க போனாலும் அவங்களை வரவேற்று விருந்தளிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேணாம். கற்றவருக்கு எங்க போனாலும் சிறப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து எளியவன் கண்ணீர் வலியவனை அடிக்கும். ஒரு ஊர்ல வலியவன் இருக்கான், ஒருத்தர் எளியவன் இருக்கான். அவனால அடிக்க முடியாது எளியவனால. ஆனா அவன் விடுற கண்ணீரே போதும். இந்த வலியவன் பண்ற டார்ச்சலுக்கு அதுவே போதுமானது. அதுவே அவனை அழிச்சிரும். தோற்றத்தால் பொல்லாதவனா இருக்கிறவன், அதான் வலிமையா இருக்கிறவன். துணை அல்லாருன்னா துணை இல்லாம இருக்கிறவனை போய் அட்டாக் பண்ண அவன் விடுற கண்ணீரே போதும், அவன் வீழ்த்துடும். அப்படியே லிங்க் பண்ணி கதையோட ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதான் கண்ணீர் துடைத்து சரி அவனே அழிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பனை போல செய்யும் உதவி. அந்த பனை மரத்தை எப்படி நெட்டு வச்சா அது பின்னாடி நெட்டு வச்சவனுக்கு உதவாது. அது பின்னாடி ஒரு காலத்துல ஒருத்தனுக்கு வந்து உதவுமோ அந்த மாதிரி நம்ம சுற்றம் உறவினர் தான் நம்மளை பாதுகாத்து நம்மளை வளர்க்குறாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு வருத்தப்படுறப்ப அவன் துன்பப்படுறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம நாம வந்து எவ்வளவோ புதுசா வருவோம் அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அந்த அது போலது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. கரும்பனைனா பனையில இருந்தா நொங்கு வரும். அதை விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். பனை அதாவது எல்லாத்துக்கும் கொடுப்போம், சுற்றத்தாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏவியது செய்யாத ஊழியர். ஒரு அரசன் வந்து ஒரு ஊழியருக்கு ஒரு கட்டளை விடுறான், ஒரு சுற்றத்தாருக்கு ஒரு கட்டளை விடுறானா அது உயிரே போனாலும் போய் அதை காப்பாற்றணுமே தவிர நொண்டி சாக்கு சொல்லி அது இதுன்னு சொல்றது வந்து எதை பண்றதுன்னா ஆலமரம் தான் பெருசு. ஆலமரம் பெருசு இல்லப்பா, பூல் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அதுதான் பெருசுன்னு சொல்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? எம்மாரி இது செய்க அப்படின்னு சொல்லி எமக்கென்று எனக்காக நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேந்தம் சொல்றானா அது செய்யணும். அது செய்யாம ஏவியது செய்யாத ஊழியர் எதை பண்றதுன்னா ஆளுங்கிறத வந்து பூல் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நான் லிங்க் பண்ணியும் சொல்லிட்டேன். ஆராய்ந்த பின் நம்புங்கள். ஒரு அன்புடையவன் இருக்கான், அன்பில்லாதவன் இருக்கான், யாருன்னு சொல்லி நீ எப்படியும் பிரிச்சு பார்க்க கூடாது. முதல் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்காம அவனை பிரிச்சு பார்க்க கூடாது. ஓகேவா? அப்படி பண்ணினா விழுந்து விடும். விழுந்து விடும்னா விரைந்து கெட்டுரும்பா, அது வேஸ்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க இங்கேயும் விழுந்தாரு, இங்கேயும் விழுந்து விடும் அப்படிங்கிறாங்க. அதனால கெட்டுரும், ஆராய்ந்து நம்புங்க அப்படிங்கிறாங்க. மூணையும் லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? மக்களிடம் அன்பு. ஒரு அரசன் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பாசமா இருக்கணும். அப்பதான் வந்து மக்களோட ஆதரவு அவனுக்கு கிடைக்கும். அப்பதான் எவ்வளவு பெரிய எதிரிகள் கூட்டம் வந்தாலும் அவனால அடிச்சு நவுத்த முடியும். அது எதை போன்றது அப்படின்னு சொல்றாங்கன்னா 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க நல்லத்த வேந்தனா நல்ல வேந்தனா இருந்தா மனசார அவனை மக்களை வந்து மக்கள் மேல அன்பு காட்டணும். மனத்தான்னு இருக்கு பாருங்க. மனசார அவன் வந்து மக்கள்கிட்ட அன்பு கொடுக்கணும். அப்பதான் ஆதரவு கிடைக்கும். அது வந்து 1000 காக்கைக்கு ஒரு கல் அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். பொய்யை போக்கும் வழி. ஒரு பொய்யை எப்படி போக்கணும்? ஒரு ஊர்ல ஒரு அரசர் ஒரு அமைச்சர் ஒரு பொய்யன் இருக்கான். ஒரு எதற்குமே ஆகாதவன் ஒரு பொருளாவே மதிக்கப்படாத ஒரு பொய்யன் வந்து ஒரு பொய் சொல்றான் அப்படின்னா அரசன்ட்ட அந்த பொய் வந்து அது பொய் தான் சொல்லி அமைச்சர் வந்து அரசன்ட்ட விளக்கணும். ஒரு அறிவுடைய அமைச்சர் இருந்தா அது பண்ணுவாரு. ஓகேவா? ஒரு அறிவுடையவர்னா கண்டிப்பா பண்ணுவாரு. அவனும் கூட அந்த பொய்யருக்கும் கூட சேர்ந்துட்டு ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி 2 கால் மாதிரி சேர்ந்து ஆடுற மாதிரி அது பண்ண மாட்டாரு. அறிவுடையவங்க கண்டிப்பா அரசனுக்கு தெரிய வைப்பாங்கங்கிறாங்க. பாருங்க பொய்க்காலே போன்று இருக்க மாட்டாங்க. பொருள் அல்லர்னா ஒரு பொருட்டா மதிக்கப்படாதவங்க ஒரு பொய் சொன்னா வேந்தனுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அவங்களும் பொய்க்கால் மாதிரி இருந்துட மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் பொய்ய போக்குற வழி. பொய்னே எல்லா பக்கமே உங்களுக்கு வரும். இங்கேயும் பொய் வருது, இங்கேயும் பொய் வருது, இங்கேயும் பொய் வருது. ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கொடியவன் செய்வது செயலாகாது. அப்படின்னா செயல்திறன் இல்லாதவன். ஒரு செயல்திறன் மிக்கவன் ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அந்த செயல் வந்து கைகூடும். ஒரு செயல்திறன் இல்லாதவன் கொடியவன் மீன் பண்றாங்க. ஓகேவா? அவன் செய்யற செயல் வந்து ஒரு செயலா ஆகாது. ஓகேவா? நந்து உழுது அப்படிங்கிறாங்க. நத்தையும் வந்து உழுவும்பா. ஆனா அது உழுகிறது வந்து நம்ம உழவு உழுகிறது மாதிரி ஆகாது இல்ல, அதுக்கு ஈடாவாது இல்ல. அந்த மாதிரிதான் அவன் செய்யற செயலு. ஒரு செயல்திறன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஆகுமோ நந்துழுத எல்லாம் கணக்கு. நந்துழுதெல்லாம் கணக்காகுமா? தன் தொழில்னா இந்த தொழில்ல ஆற்றும் தகைமையர்னா அந்த ஆற்றக்கூடிய அந்த சக்தி இருக்கவங்க அந்த தகையவர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்றாங்க பாருங்க. தன் தொழில்னா நல்லா செய்யக்கூடியவன், வெண்தொழில்னா அதை செய்ய தெரியாதவன், வெகுளி வெகுளினா அந்த அறிவு இல்லாதவன் வந்து அவன் செய்யறது வந்து கூடுமோ அப்படின்னா கூடுமா ஆகுமா அது நந்துழுத மாதிரி தான்ப்பா. அப்ப குடியவன் செய்யற செயல் செயலாகாது. நான் 3 லிங்க் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்து வந்து முற்கனின் புத்தி மாறுவதில்லை. முற்கன்னா அறிவில்லாதவன் வந்து அவன் தன் ஆராய்ஞ்ச கருத்தை வந்து அந்த ஒழுக்கத்தை வந்து உணரமாட்டான். அந்த முற்கன் எப்பவுமே வந்து அவனுக்கு வந்து எதுவுமே போய் நீங்க சொல்லாதீங்க. அவன் கொண்ட இதுலயே இருப்பான், பிடிவாதமா இருப்பான், பற்றி இருப்பான். அது எதை போன்றதுன்னா அந்த நீல நிற கல் வந்து அந்த தன்மையை மாறாது இல்ல, அந்த கலர் விட்டு கொடுக்காது இல்ல, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. நீலம் விட்டு போன நீலம் பிரிதுன்னா நீளத்திலிருந்து அந்த கலர் பிரிஞ்சு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நம்ம 3 லிங்க் பண்ணிட்டோம். அவன் புத்தி மாறாது. ஓகே. அடுத்து ஊழ்வினை தான் காரணம். ஒருத்தனுடைய தலைவிதி தான் காரணம். ஒருத்தன் வந்து ஒன்னும் முயற்சி செய்யல. ஓகேவா? நோ முயற்சி. ஓகே. ஒருத்தன் நல்லா முயற்சி செய்யறான். ஓகே. ஆனா அவன்கிட்ட செல்வம் சேர மாட்டேங்குது. ஒருத்தன் முயற்சியே செய்யாம செல்வம் சேருதுன்னா
ரெண்டுமே அவன் தலைவிதி தான் காரணம். ஊழ்வினைனா தலைவிதி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஆகாதருக்குன்னா அவன் ஆகாது, அவனுக்கு தலைவிதி இல்லை அப்படின்னா ஆகுவது அவனுக்கு எதுவும் நடக்காது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆகும் சமயத்தாருக்கு எல்லாம் ஆகும். ஆகும் சமயத்தாருக்கு அவன் கை கூடும், அவனுக்கு தலையெழுத்து நல்லா இருக்குன்னா எல்லாமே வரும். ஆள் வினயம்னா எந்த செயலும் செய்ய வேணாம், அவனுக்கே வந்து சேரும். இது ரெண்டுக்கும் என்ன காரணம்? ஊழ்வினை தான் காரணம். லிங்க் பண்ணி கொடுத்துட்டேன். 31 to 40 பார்த்துட்டோம். டோட்டலா 2 வீக்ஸ்ல பொறுமையா பார்த்துமே நம்ம 40 முடிச்சிருக்கோம். எக்ஸலண்ட். ஓகேவா? 400 இருந்தாலும் கூட நம்ம பொறுமையா போனாலும் எதையும் நம்மளால முடிக்க முடியும். அவசரப்பட்டு போறதை விட பொறுமையா படிச்சு கொண்டு போகலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.